குடியரசு தின விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தை சென்னையை சேர்ந்த தீயணைப்பு வீரர் வெற்றிவேலுக்கு முதல்வர் வழங்கினார். கடந்த நவம்பர் மாதம் அடையாற்றில் சிக்கிக் கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்களை துணிச்சலாக காப்பாற்றியதற்காக வெற்றிவேலுக்கு அண்ணா பதக்கம், 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் ராமநாதபுரத்தை சேர்ந்த அமீர் அம்சாவிற்கு வழங்கப்பட்டது. கொரோனா தொற்றால் உயிரிழந்த 200 நபர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய உதவியதற்காகவும், விபத்தில் சிக்கியவர்களை மீட்க அவசர ஊர்தி சேவை செய்து வருவதற்காகவும் அவருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையுடன் பதக்கம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முருகவேல் என்ற விவசாயிக்கு நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அளிக்கப்பட்டது. நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து 1 ஹெக்டேருக்கு 10,000 தேங்காயை அப்படியே விற்கிறதை விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி வித்தா பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. 815 கிலோ மகசூல் செய்ததால் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலையுடன் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தியதில் மெச்சத்தக்க வகையில் பணிபுரிந்தவர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் சின்னகா மணன், விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய காவலர் மகா மார்க்ஸ், துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் கார்த்தி, சேலம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் சிவா மற்றும் பூமாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சிறந்த காவல் நிலையங்கள் பிரிவில் மதுரை C3 SS காலனி காவல் நிலையத்திற்கு முதல் பரிசையும், திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு 2வது பரிசையும், திருத்தணி காவல் நிலையத்திற்கு 3வது பரிசையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து பதக்கம் பெற்றவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார்.